Hello friends, welcome to News Tamil Online. கொலைகள் உட்பட 59 வழக்குகளோட வடசென்னை ஏரியாவையே மிரட்டிட்டு இருந்த ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜிய கடந்த 18ஆம் தேதி போலீசார் துப்பாக்கியால சுட்டு கொண்டிருக்காங்க. என்ன காரணம், யார் இந்த காக்காத்தோப்பு பாலாஜி, இதெல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சென்னையில கடந்த சில மாசங்களா கட்ட பஞ்சாயத்து, ஆழ்கடத்தல், மாமூல் வசூல், கூலிப்படைக்கு ஆட்களை அனுப்புறது, திட்டமிட்ட படுகொலை சம்பவங்கள்ல ஈடுபட்டு வரக்கூடிய ரவுடிகளோட ஆட்டம் முற்றிலுமா ஒழிக்கப்பட்டு வருது. அதனால சென்னையோட சிம்ம சொப்பனமா திகழ்ந்த தென் சென்னையோட பிரபல ரவுடிகளான சிடி மணி, சிசிங் ராஜா, சம்பவ செந்தில், வட சென்னையோட பிரபல ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி உள்ளிட்டோர் ஆந்திரா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கு தப்பி ஓடிட்டாங்க. இருந்தாலும் பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்குல தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளி அப்படின்னு கருதப்படக்கூடிய சம்பவ செந்தில், சிசிங் ராஜா உள்ளிட்டோரை கைது செய்ய தனிப்படை போலீசார் தொடர்ந்து தேடுதல் வேட்டையில ஈடுபட்டிருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங்கோட நெருங்கிய கூட்டாளியாக வலம் வந்த ரவுடியான காக்காத்தோப்பு பாலாஜி ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பழிவாங்கக்கூடிய நோக்கத்துல கொலையில தொடர்புடைய ரவுடி சிசிங் ராஜா மற்றும் சம்பவ செந்தில கொலை செய்ய வெளி மாநிலங்கள்ல பதுங்கி இருக்கிறாரு. அதே நேரம் சென்னையில யார் பெரிய தாதா அப்படிங்கிற போட்டியில தென் சென்னை ரவுடியான சிடி மணி மற்றும் வட சென்னை ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி இடையூறாக தாதா சம்பவ செந்தில் பல்வேறு குற்ற செயல்களையும் ஈடுபட்டு வந்திருக்காரு. இதனால சம்பவ செந்தில படுகொலை செய்ய பல வகையில ரவுடி சிடி மணியும் மற்றும் ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜியும் தன்னோட கூட்டாளிகளோட பலமுறை முயற்சி செஞ்சு வந்ததாகவும் கூறப்படுது. ஆனா சம்பவ செந்தில அவங்களால கொலை செய்ய முடியல. அதே நேரம் அவரை கொலை செய்யறதுக்கு முன்னாடியே சிடி மணி மற்றும் காக்காத்தோப்பு பாலாஜிய கொலை செய்யறதுக்காக தாதா சம்பவ செந்தில் திட்டமிட்டாரு. 2021ஆம் ஆண்டே அதற்கான முயற்சியிலையும் சம்பவ செந்தில் ஈடுபட்டாரு. அதுக்காக நீதிமன்றத்துல ஒரு வழக்குல ஆஜராகிட்டு திரும்ப கார்ல போகும்போது சிடி மணி மற்றும் காக்காத்தோப்பு பாலாஜிய அண்ணா சாலையில உள்ள அமெரிக்க தூதரகம் அருகில வச்சு அவர்களோட காருக்கு மீது நாட்டு வெடிகுண்டுகள் வீசி தாக்குதல் நடத்தியிருக்காரு. அதுல இருந்து தப்பின 2 ரவுடிகளையும் அதுக்கப்புறமா ஒரு கும்பல் துப்பாக்கியால சுடவும் முயற்சி செஞ்சிருக்கு. ஆனா அதுல இருந்தும் ரவுடி சிடி மணி மற்றும் ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி ஆகியோர் உயிர் தப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா வட சென்னை பிரபல ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி தலைமறைவா இருந்தபடி தன்னோட கூட்டாளிகள் மூலமா பெரம்பலூர் மற்றும் திருவள்ளூர் பகுதியில உள்ள தொழிற்சாலைகள்ல கழிவுகளை நீக்கக்கூடியதுல ஒப்பந்தம் எடுத்து பெரிய அளவுல தொழில் செய்து வந்துட்டு இருந்தாரு. இந்த தொழிலுக்கு போட்டியா இருந்த அரசியல் கட்சி பிரமுகர்களையும் இவர் கொலை செஞ்சாரு. இதற்கிடையில வெளி மாநிலங்கள்ல தலைமறைவா இருந்தபடி சென்னையில கூலிப்படையினரை வச்சு குற்ற செயல்கள்ல ஈடுபடக்கூடிய A+ கேட்டகரி ரவுடிகளை தனியா கண்காணிச்சு நடவடிக்கை எடுக்க சொல்லி போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. அந்த வகையில சென்னை பெருநகர காவல்துறையோட A+ கேட்டகரி பட்டியல்ல இருக்கக்கூடிய வட சென்னை ரவுடியான காக்காத்தோப்பு பாலாஜி மேல 6 கொலைகள் மற்றும் 17 கொலை முயற்சிகள் உட்பட 59 வழக்குகள் நிலுவையில இருந்தது. இவரை கைது செய்ய போலீசார் கடந்த 3 வருடங்களா முயற்சி செஞ்சு கைது செய்ய முடியாம இருந்தது. இந்த நிலையில ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி முக்கிய பிரமுகர் ஒருவரை கொலை செய்ய கடந்த 2 மாசங்களா திட்டம் தீட்டியதும் தெரிய வந்திருக்கு. அதுக்காக ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி ஆந்திரால இருந்து சொகுசு கார் மூலமா சென்னைக்கு வந்திருக்கதா புதுசா உருவாக்கப்பட்டிருக்க ரவுடிகள் ஒழிப்பு பிரிவுக்கு ஏற்கனவே ஆந்திரால ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜிய கைது செய்ய போயிருந்த தனிப்படையினர் ரகசிய தகவல் கொடுத்ததா கூறப்படுது. அதுக்கப்புறமா சென்னை முழுவதுமே போலீசார் செப்டம்பர் 16ஆம் தேதி அன்னைக்கு இரவு முழுவதுமா உஷார்படுத்தப்பட்டிருந்தது. அதன்படி கொடுங்கையூர் போலீசார் முல்லை நகர் மேம்பாலம் பகுதியில செப்டம்பர் 18 அதிகாலையில 4:30 மணிக்கு MKP நகர் காவல் நிலைய உதவி ஆய்வாளரான நாதமுனி மற்றும் காவலர் சுகன் ஆகியோர் வாகன சோதனையில ஈடுபட்டிருந்தாங்க. அப்போ புதுச்சேரி பதிவு எண் கொண்ட சொகுசு கார் ஒண்ணு ரொம்பவே ஃபாஸ்டா வந்திருக்கு. இத பார்த்த சோதனையில ஈடுபட்டிருந்த போலீசார் காரை மறிச்சு
சோதனை செஞ்சிருக்காங்க. கார்ல இருந்த 2 பேர்ல ஒருத்தரை இறங்கி போலீசார் விசாரணை நடத்தி கொண்டிருக்கும் போதே காரை ஓட்டிட்டு வந்தவரு காரோட அங்கிருந்து தப்பிக்க முயற்சி செஞ்சிருக்காரு. இதனால உதவி ஆய்வாளர் நாதமுனி தலைமையில போலீசார் தங்களோட ரோந்து வாகனம் மூலம் தப்பி செல்ல முயற்சி சென்ற சொகுசு காரை பின்தொடர்ந்து செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தப்பி சென்ற கார் தொடர்பா இரவு ரோந்து பணியில ஈடுபட்டிருந்த கொடுங்கையூர் இன்ஸ்பெக்டரான சரவணனுக்கு உதவி ஆய்வாளர் நாதமுனி தகவல் கொடுத்திருக்காரு. அதன்படி இன்ஸ்பெக்டர் உடனடியா முல்லை நகர் வழியா வந்த சொகுசு காரை துரத்தி பிடிக்க முயற்சி செய்யும் போது வியாசர்பாடி ஜீவா ரயில் நிலையம் வழியா வந்த வியாசர்பாடி PSNL குடியிருப்பு அருகே உள்ள காலி இடத்துல சொகுசு காரை போலீசார் காலையில 4:50 மணிக்கு சுற்றி வளைச்சிட்டாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் சரவணன் சொகுசு கார்ல இருந்த நபரை கீழே இறங்கி வர சொல்லியிருக்காரு. ஆனா அவரு இறங்கி வரல, கார் கண்ணாடியை மட்டும் ஓபன் பண்ணியிருக்காரு. அவரு கார் கண்ணாடியை இறக்குனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிருக்கு அது கடந்த 3 வருஷங்களா இவங்க தேடிட்டு இருக்கக்கூடிய பிரபல ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி அப்படிங்கிறது. உடனே போலீசார் உஷார் ஆயிட்டாங்க. இத கவனிச்ச ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி அவரு கார்ல வச்சிருந்த தன்னோட துப்பாக்கியை எடுத்து போலீசாரை நோக்கி 2 வாட்டி சுட்டிருக்காங்க. ஆனா போலீசார் விலகியதுனால துப்பாக்கி குண்டு போலீசாரோட வண்டியில பட்டிருக்கு. உடனே ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி தப்பி ஓட முயற்சி செஞ்சிருக்காரு. உடனே உஷாரான இன்ஸ்பெக்டர் சரவணன் தற்காப்புக்காக திருப்பி சுட்டதுல ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜியோட வலது பக்கம் மார்பிள குண்டு பாஞ்சிருக்கு. இந்த நிலையில அவரு நிலை தடுமாறி கீழே விழுந்திருக்காரு. ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு இருந்த அவரை உடனே போலீசார் மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்க டாக்டர்கள் ஆய்வு செய்யும் போது அவர் ஏற்கனவே இறந்து விட்டதா தெரிவிச்சிருக்காங்க. சம்பவம் குறித்து இன்ஸ்பெக்டர் சரவணன் கமிஷனர் அருண் மற்றும் கூடுதல் கமிஷனர் நரேந்திரன் நாயர் ஆகியோருக்கு தகவல் கொடுத்திருக்காரு. உயிரிழந்த காக்காத்தோப்பு பாலாஜியோட உடலை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ரவுடி வந்த சொகுசு காரை போலீசார் சோதனை செய்யும் போது அதுல 10 கிலோ உயர் ரக கஞ்சா மற்றும் கள்ள துப்பாக்கி, கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களும் இருந்தது. அத போலீசார் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. என்கவுண்டர் நடந்த இடத்துக்கு சென்னை வடக்கு மண்டல இணை கமிஷனரான பிரவேஷ்குமார் மற்றும் புளியந்தோப்பு துணை கமிஷனரான முத்துக்குமார், MKP நகர் உதவி கமிஷனரான சச்சிதானந்தம் ஆகியோர் நேர்ல சென்று விசாரணை நடத்தி இருக்காங்க. பல ஆண்டுகளா வட சென்னையை தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்த பிரபல ரவுடியான காக்காத்தோப்பு பாலாஜிய போலீசார் என்கவுண்டர் செஞ்சிருக்கக்கூடிய இந்த சம்பவம் வெளி மாநிலங்கள்ல தலைமறைவா இருக்கக்கூடிய ரவுடிகளுக்கு இடையில பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த சம்பவம் குறித்து கொடுங்கையூர் இன்ஸ்பெக்டர் சரவணன் வியாசர்பாடி காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்காரு. அந்த புகாரின்படி போலீசார் 296B 132 109 3513 ஆயுத தடை சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டு 10வது பெருநகர குற்றவியல் நீதித்துறை நடுவருக்கு வேண்டுகோள் கடிதமும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி யாரு, அவருக்கு ஏன் இந்த மாதிரி பெயர் வந்தது, அவரோட பின்னணி என்ன அப்படிங்கறத பத்தி இப்ப பார்க்கலாம். பாலாஜியோட உறவினரான துரை அப்படிங்கிறவரு ரவுடியா வலம் வந்துட்டு இருந்தாரு. தன்னோட உறவினரான துரை போல தானும் வளரணும் அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே பாலாஜி தன்னை ஒரு ரவுடியா பாவிச்சுக்கிட்டு சரியா பள்ளிக்கு கூட போகாம 9ஆம் வகுப்பிலேயே தன்னோட பள்ளி படிப்பை விட்டுட்டு கஞ்சா விற்பனையில ஈடுபட்டு வந்திருக்காரு. அப்போதான் அவருக்கு இன்பா அப்படிங்கிற ஒரு ரவுடியோட பழக்கம் கிடைச்சது. அவரோட சேர்ந்து வழிப்பறி உள்ளிட்ட சிறு சிறு குற்றங்கள்ல ஈடுபட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறமா மண்ணடி பகுதியில கூலி தொழிலாளியா வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ரவுடி நித்யா அப்படிங்கிற நித்யானந்தம் மற்றும் கல்வெட்டு ரவி ஆகியோரோட பழக்கம் கிடைச்சி லாரி ஷெட்டுகள்ல மாமூல் வசூலிச்சு வந்திருக்காரு. அப்போதான் முதன்முறையா 2005ஆம் ஆண்டு மாமூல் வசூலிப்பதுல இடையூறா இருந்த யுவராஜ் அப்படிங்கிறவரை பாலாஜி கொலை செஞ்சாரு. அதுக்கப்புறமா இவரு பல கொலைகள், பல தொழில்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணி சிறைகளுக்கும் போயிருக்காரு. அதுக்கப்புறமா அவருக்கு வேலூர் சிறையில உள்ள ஆயுள் தண்டனை கைதியான ரவுடி நாகேந்திரன் கூட்டாளிகளோட பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு கட்ட பஞ்சாயத்துகள்ல ஈடுபட்டு வந்திருக்காரு. ஒரு கட்டத்துல வடசென்னையில அசைக்க முடியாத ரவுடியா உருவான காக்காத்தோப்பு பாலாஜி செம்பரம் கடத்தல்லையும் அவர் ஈடுபட்டிருக்காரு. அதுக்கப்புறமா ரியல் எஸ்டேட் வியாபாரிகளை மிரட்டி பல கோடி ரூபாய் வசூலிக்கவும் தொடங்கி இருக்காரு. இதன் விளைவாதான் தற்போது போலீசாரால என்கவுண்டர்ல ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல இன்னும் அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.